வெல்கம் பேக் டு பவி vlogs and cooks. இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்ட் பார்த்துலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. பார்ட் 2 போட்டிருக்கேன். இது பார்ட் 3யோட வீடியோ. சாரியில் வந்து 9 ப்ளீட்ஸ் எப்படி எடுக்கணும்னு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி. சாரியோட குட் சைடு, அதாவது நல்ல சைடு வந்து கீழே போட்டுக்கோங்க. குட் சைடு வந்து கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி, பேக் சைடு வந்து நம்ம கிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கணும். கண்டினியூ ஆகிற சைடு வந்து ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண போகிறது. அது வந்து லெஃப்ட் டு ரைட் ஃபோல்ட் பண்ணுவோம். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் ஃபோல்ட் பண்ணுவோம். இப்படி இருக்கா, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. 4 இல்லை 3 அந்த மாதிரி இருந்தால் போதும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதுக்கு மேலே அதிகமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அது இதை விட சின்னதாக வேணும்னா 3 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா 3 இன்ச்சஸ் வரைக்கும் போதும். ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும்தான் லெஃப்ட் டு ரைட் ஃபோல்ட் பண்ணணும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்த ப்ளீட்லேருந்து ரைட் டு லெஃப்ட் ஃபோல்ட் பண்ணணும். இப்படி இருக்கா, இங்கேருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதையும் சேர்த்து கிளிப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இங்கேருந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட், ரைட் டு லெஃப்ட், இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும்தான் லெஃப்ட் டு ரைட் வரணும். வேண்டாம், இது லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு லைன் ஃபார்ம் ஆயிருக்கா? இப்போ குட் சைடு மேலே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேட் எடுத்தோம்ல, அதை கலைக்காம அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி நடுவில் வந்து 1 2 3 4 5 6 அந்த மாதிரி லைன் இருக்கும்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பிடிச்சிருக்கோம். ஒன்றை விட்டுட்டு அடுத்தது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஒன்றை விட்டுட்டு அடுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றை விட்டுட்டு அடுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று 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 விட்டுட்டு அடுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா உள்ள ஒரே லென்த்தில் இருக்கும், எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும், மாறவே மாறாது. இதுக்கப்புறம் இந்த ப்ளீட்டிங்ஸ் மாறவே மாறாது. இவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ப்ளீட்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ ஈஸியாக 9 ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. இந்த மெஷர் பண்ணும் போது யூஸ் பண்ண சைஸ் வந்து சின்ன பின்னு. இது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பஞ்சாக இருக்கும். ஸோ வந்து பெரிய பின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இதை கிளிப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி கிளிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். பின்னாடி லைன்ஸ் கிடச்சிருக்கும், அதை வச்சே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். செக்யூர் பண்ணிட்டீங்களா? பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ப்ரெஸ் ஆனதுக்கு அப்புறமா எண்டில் ஒரு பின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு பின்னை ரிமூவ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் இது கலையவே கலையாது. அயன் பண்ணது வரைக்கும் எடுத்து பேக் சைடில் போட்டுக்கோங்க. அயன் பண்ணாததை ஃப்ரண்ட்லேயே போட்டுக்கோங்க. சேம் முன்னாடி எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அதையும் அயன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்லாம் ஒழுங்காக வரல அப்படின்னா இப்படி ஒரு ப்ளீட்டாக எடுத்து கூட அயன் பண்ணுங்க. இப்போ ஒரு ப்ளீட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதை இந்த இடத்துல அயன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ஒரு ப்ளீட்டாக கூட எடுத்து அயன் பண்ணிக்கோங்க. கலையாது. இதே மாதிரி நம்ம ஒரு பின் போட்டிருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் பின், அந்த அளவுக்கு இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. சேம் அதே ஸ்டெப்ஸே யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து இதுதான் லாஸ்ட் பின். ஸோ அந்த இடத்துல வந்து ஈவனாக வச்சு பின் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இங்கெல்லாம் எக்ஸாக்டாக பின் பண்ணியிருக்கேன், பட் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு பின் பண்ணியிருக்கேன்.
ஃபுல் வீடியோவும் புரிஞ்சுதான்னு பாருங்கள். அப்படி புரியல, ஏதாவது ஸ்டெப் புரியலன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எடுத்ததும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும் போது புரியாது. கொஞ்சம் நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பல்லு பிளேட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்து சென்டர் பிளேட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.